ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். In the name of Jesus Christ, our Savior and Redeemer, I again give you morning greetings. கடந்த வாரத்திலே பெந்தகோஸ்து திருவிழாவை நாம் நினைவு கூர்ந்தோம். We had seen about the Pentecost festival. முதல் வாரத்திலே குடும்பத்தை குறித்து பார்த்தோம். In the first week we had seen about family. இந்த குடும்ப காரியத்திலே This family thing, தயவு செய்து கவனிக்க வேண்டும். you should pay attention இது carefully. அடுத்த மாதம் கூட இந்த குடும்பத்தின் காரியத்தை குறித்து தொடர்ச்சியாய் பேசும்படி இதயத்தில் ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given an individual burden for him to say about family the next month also. ஏனென்று சொல்ல இந்த குடும்பங்களிலே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. Why? Because there's no peace in the family. உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. We do not know how the worldly people are. ஆனா கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகளுடைய கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறது. But there are a lot of conflicts in between children of God. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை. They don't understand each other. ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய் வாழ்வதில்லை. They are in peace with each other. ஏதோ திருமணம் ஆகிவிட்டதே, Oh, they got married. பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டோமே, We gave birth to children. நான் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், I live for the children. வேற நான் என்ன செய்வது, What else can I do? அதை சகித்து கொண்டு I am tolerating. முறுமுறுத்து கொண்டு Though I'm இப்படி whining, வாழ்வதை நாம் பார்க்கலாம். we can see about it. ஆனால் உண்மையிலேயே But தேவனுடைய வசனத்தை நாம் சரியான விதத்துல புரிந்து கொண்டால் if we truly understand how God's word நம்முடைய is, குடும்பங்களிலே என்ன போராட்டங்கள் வந்தாலும் no matter what struggles come in a family, அவைகள் எல்லாம் சுலபமாய் மேற்கொண்டு we can easily overcome that சமாதானத்தோடு வாழ முடியும். and we can live in peace. அது வேத சத்தியத்தின் வழியா தான் முடியும். That can only happen to the Bible அது verse. அந்த வேத சத்தியங்களை தயவு செய்து வீடுகளிலே So in your houses, kindly read these verses. கொடுக்கப்படுகிற வசனங்களை தயவு செய்து வாசியுங்கள். Whatever verse is given to you, read in your house. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசியுங்கள். Whenever you get time, read. நேரம் கிடைக்கும் போது தனிமையில் இருக்கும் பொழுது When you're alone, you should read. வேதத்தை வாசித்து விட்டு After reading the Bible, உங்கள் அந்தரங்கத்திலே உங்கள் விண்ணப்பங்களை ஜெபம் செய்யுங்கள். pray in secret about your individual life. உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். God will answer you. இது தேவனால் மாத்திரம்தான் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். Only God can give you that peace. காரணம் என்ன? What is the reason? ஆதி குடும்பத்தை கெடுத்த பிசாசானவன் Because Satan who destroyed the early family, தேவனால் உருவாக்கப்பட்ட, it was a family created by தேவனால் God. தெரிந்து கொள்ளப்பட்ட, It was known by God. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட It was created by God. ஆதி குடும்பத்தை கெடுத்தவன் பிசாசு. Satan destroyed that early family. முதல் குடும்பத்தை கெடுத்து விட்டவன் பிசாசு. He destroyed the first family. இன்றைக்கு வரைக்கும் குடும்பத்திலே சமாதானமற்ற சூழ்நிலையை அவன் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். Till today, he is creating situations where there's no peace in the அதை family. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to இது understand that. எங்கிருந்து வருகிறது? Where does this come இந்த from? பிரச்சனை எங்கிருந்து வருகிறது? Where does this problem இந்த come from? போராட்டம் எங்கிருந்து Where வருகிறது? does this struggle come இந்த from? வேதனை எங்கிருந்து வந்தது? Where does this sorrow come from? என் கணவனால் வந்ததா? Is it coming from my என் husband? மனைவியால் Is it வந்ததா? coming from my wife? என் பிள்ளைகளால் Is it வந்ததா? coming from my children? உண்மைதான். It's true. ஆனால் மூளை காரணம் யார் என்பதை நாம் சிந்திக்க But we வேண்டும். should know who's the main reason. பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் தொடர்ச்சியா நாம் பார்ப்போம். 12வது வசனம். Let's see the continuity of Ecclesiastes chapter 4 verse 12. And though a man might prevail against one who is alone, two will withstand him. A threefold cord is not quickly broken. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தாலும் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரினுள் சீக்கிரமாய் அருந்து போகாது என்று பார்த்தோம். ஒரு குடும்பத்திலே In a family, பிசாசு இரண்டு பேரையும் ஒரே நேரத்தில் தாக்குவதில்லை. Satan cannot attack two people at one time in the family. ஒருவரை கெடுத்து விட்டால் போதும், If he destroys one person, அடுத்தவர்களை கெடுப்பதற்கு மிக சுலபமா it இருக்கும். will be easy to destroy the other one. இதைதான் ஆதியிலே செய்தார். This is what he did in the beginning. ஏவாளிடத்துல போய் ஒரு சில காரியங்களை அவன் அனுமதித்து விட்டான். He said few things to Eve, அவளும் அதை உள்வாங்கி விட்டாள். and she took it in. அதனால் ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் உள்ளே வந்து விட்டது. And sin came between Adam and Eve. உள்ளே வந்தது நிலைமை இல்ல, What happened because of அந்த that? தேவனுடைய பிரசனத்தை விட்டே வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. It happened to a situation they had to be thrown out of God's presence. அதனால் ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வரும் பொழுது So if a man tries to prevail against one, இரண்டு பேர் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. the Bible says two should withstand him. அப்போ கணவன் மனைவி அந்த பிசாசின் கொண்டு வருகிற தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும். So husband and wife together should stand against the tricks of evil. ஒருவேளை நீ நினைக்கலாம், என் கணவர் இன்னும் மனம் திரும்பவில்லை, You might think your husband is not repentant. என் மனைவி மனம் திரும்பவில்லை, My wife hasn't repented. நாங்கள் எப்படி இரண்டு பேர் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிப்பது? How can we with one mind and one heart and pray? உண்மைதான். It's true. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் Our God, திருத்துவ தேவன்ல in the Trinity God, இரண்டாவது நபராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார்.
The second person of the Trinity, Jesus Christ, came to this earth. பூமியில வரும்போது ஒரு தனிமையாய் வந்திருக்கிறார். He came alone when he came. இப்போது அவர் சொல்லுகிறார், He says, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். me and my Father are one. அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ Whatever he says to me, அதை தான் நான் செய்கிறேன். that's what I'm doing. அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ Whatever he's saying, அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். that's what I'm saying to you. அவர் என்னென்ன செய்ய சொல்லுகிறாரோ Whatever he's telling me to அதை do, தான் நான் செய்கிறேன். that is what I'm doing. நான் தனியா இல்லை. I am not alone. பார்த்தீர்களா? Did you see? அப்போ தனியா இருக்கும் பொழுது So when you're alone, ஒருவேளை இப்போது கணவன் மனம் திரும்பவில்லை, the husband has not repented, மனைவி மனம் திரும்பி or the இருக்கிறோம், wife has. நான் என்ன செய்ய வேண்டும்? What should நான் தனியா இல்லை. I'm not alone. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God is with me. நானும் என் தேவனும் Me and my God ஒன்று சேர்ந்து be united. இப்போது பிசாசு ஒரு தந்திரத்தை குடும்பத்திலே கொண்டு Now வந்திருக்கிறார். Satan is getting a trick into the இப்போ family. நான் தேவனோடு கூட இணைந்து செயல்படும் போது Now when I'm working with God together, பிசாசின் காரியங்களை சுலபமா மேற்கொண்டு you விடலாம். can easily overcome the things of the devil. ஒருவேளை கணவன் மனைவி மனம் திரும்பி இருக்கிறோம், If the husband and wife are repentant, இரண்டு பேருக்கும் ஒரே மனம் ஒரே இது இருக்க வேண்டும். there should be one-minded and one ஒரு motive. காரியத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது When they pray for a thing, இரண்டு பேருக்கும் ஒரே மனமும் ஒரே இதயம் இருக்க வேண்டும். both of you should be one-minded, one heart. 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்திலே 1 Corinthians chapter 7. 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். Let's read the first 5 verses. முதல் வசனத்திலே என்ன சொல்லுகிறது? வேத சத்தியம். What does the Bible say in the first verse? பவுலுக்கு சபையார் கடிதம் எழுதுகிறார்கள். Now the church people write a letter to Paul. சபையில சரியான முறையில ஜனங்கள் வாழவில்லை. The people are not living the right way in the நீங்க church. பார்த்தா அப்பப்ப ஜெயிலுக்கு போயிடுறீங்க. You are going to jail often. அவங்க ஊழியத்தின் பார்த்தா அவங்க கொண்டு போய் சிறைசாலையில போட்டுறாங்க. Because of the ministry they put you into நீங்க jail. சரியான கவனிக்கிற ஆட்கள் இல்லை. There's no one to guide us. குடும்பத்திலே பெரிய பிரச்சனை இருக்கிறது There's a lot of big problems in the family. என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். They write a letter to Paul. அந்த கடிதத்திற்கு பவுல் தன் சபைக்கு எழுதுகிறார் கடிதத்தை. Now as a reply he writes to the church of Corinthians. அதான் நிருபம். That is the letter. வாசிங்கள் 1 முடிய வசனங்கள். ஒரு கணவன் என்ன செய்ய வேண்டும், ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும்? What a husband should do and what a wife should do. 1 Corinthians chapter 7 verse 1 to 5. நானே வாசிக்கிட்டுங்களா? நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுது. அப்போ சபையார் என்ன பண்ணிக்கிறாங்க? பவுல் ஒரு கடிதம் எழுதிக்கிறாங்க. So that means the church people have written a letter to Paul. நாங்க போய் சொன்னா யாரும் கேட்க மாட்டேறாங்க. ஐயா They are not listening if we are telling them. நீங்களா அது கொஞ்சம் வந்து சொல்லுங்க. You at least comment. ரொம்ப பிரச்சனை. There are a lot of problems happening. ஏன் அவங்க எழுதுனாங்க தெரியுங்களா? You know why did they write? அன்றைக்கு கிரேக்கர்கள் மனம் திரும்பி சபைக்குள்ளே வந்தார்கள். That is, the Greeks had repented and they come to church. ஒரு பக்கம் யூதர்கள் மனம் திரும்பி இஸ்ரவேல் மக்கள் சபைக்குள்ள வந்தார்கள். Another side, the Jews had repented and they come to the இப்போ church. இவர்களுடைய கலாச்சாரம் வேற, இவர்களுடைய கலாச்சாரம் வேற. The cultures of the two people were different. அப்ப யூதர்களுடைய கலாச்சாரத்திற்கும் According to the culture of the Jews, புறஜாதிகளுடைய கலாச்சாரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. there was a difference between the culture of the Gentiles. இப்படிதான் நாமும் கூட மனம் திரும்பி சபைக்கு வரும் பொழுது We also like that when we repent and we come to church. இப்ப என்னுடைய பழக்க வழக்கம் வேறு ஒன்று சொன்னால், If his habits and cultures are different, என் மனைவி வேற ஒரு பழக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். his wife would have been in another different culture. அப்போ எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே மனம் வரவிட்டால் If there is no one-minded there, அங்க குடும்பத்துல பிரச்சனை வரும். there will be problems. அப்போ கலாச்சாரத்திலிருந்து முதலாவது நாங்கள் என்ன செய்கிறோம் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So you all have to test and see what is the difference between your cultures. இது போலதான் அன்றைக்கு மனம் திரும்பின கிரேக்கர்கள் புறஜாதிகள் சபைக்குள்ள வரும் பொழுது Like that when the Gentiles and the Greeks after repenting when they came பல to church, விதமான குழப்பங்கள் இருந்தது. there were a lot of confusion. அது கொஞ்ச காலத்தில் நம்ம பெங்களூர் பட்டணத்துல கூட வந்தது. Some time ago it was also in our Bangalore. சபைக்கு உள்ளே வருகிற வாலிப தம்பி தங்கச்சிகளை All the youngsters also come to church. வாலிப தம்பிகள் வாலிப தங்கச்சிகளை கட்டிப்பிடித்து உள்ளே அனுப்பி வைப்பார்கள். The young boys will love the girls and they'll send them into church. வாலிப தங்கச்சிகள் வாலிப தம்பிகளை அரவணைத்து அவர்களை உள்ளே அனுப்புவார்கள். They used to hug them and they used to send them inside. இதெல்லாம் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கண்களால் கண்டது. 20 years ago we started seeing this. அப்போ இப்படி இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இருக்கும் என்று சொன்னால், If there's a culture existing like that in today's அன்றைக்கு world, இதை விட மோசமா இருந்தது. then it was worse at that time. இப்படி நடக்கிறபடியால் என்ன நடக்கிறது? What happened because அவர்களுக்குள் மாம்சரீகமான ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. of fleshly thoughts come to them. சபைக்கு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். They say we come to church. அட என்னை வந்து ஒரு பெண் வந்து அரவணைத்து உள்ள அழைக்கிறாளே,
But a woman is hugging when she's calling அந்த names. இச்சை அவர்களுக்குள்ள கடந்து The போய்விடுகிறது. desire went into their mind. அந்த இச்சை ஆண்களுக்குள்ள கடந்து The போய்விடுகிறது. desire went into men. அந்த பெண்களுக்குள்ள கடந்து Went போகிறது. into women. அப்ப என்ன நடக்கிறது? So what happened? அங்க குழப்பங்கள் வருகிறது. Confusions are. அதற்குதான் நம்முடைய இந்திய தேசத்துல நல்ல ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறார் கர்த்தர். That is why God has kept a better habit. வேற எந்த தேசத்துல இல்லாத ஒரு நல்ல கல்ச்சர் நம்ம தேசத்துல இருக்கிறது. There's a good culture that is not followed anywhere else. வணக்கம் என்று சொல்லி ரெண்டு கையும் குப்பிப்பாங்க. They will join both the hands and say, அதுல சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். it's a very beautiful thing that he liked always. ஸ்தோத்திரம். They'll say, praise the Lord. இரண்டாவது வசனம் வாசிப்போம். It is the second verse. என்ன நடக்குது பாருங்க. ஸ்திரீகளை தொடாமல் இருக்கிறது ஸ்திரீகளை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் உங்களுக்குள் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவனவன் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுங்க. our hands and thank Him. இப்படிப்பட்ட ஒரு நல்ல போதனை இந்த உலகத்துல நீங்கள் எங்கு போனாலும் பார்க்க முடியாது. You cannot see such a good preaching no matter where you go in this world. ஏன்னா அந்த பிரச்சனையை பவுலுக்கு எழுதுறாங்க. Because they write this problem to அப்ப Paul. பவுல் மீண்டுமா சபைக்கு எழுதுகிறார். Again, Paul writes to the சும்மா போய் church. நீங்க ஒருத்தர் கை பிடிச்சிட்டு குளிக்கிட்டு பேசிக்கினா இருக்கிறதுனால அங்க பிரச்சனைகள் வருகிறது. Because you are just too liberal with your acts, there are problems that's happening. மாம்சீகமான எண்ணங்கள் வருகிறது. There are fleshly thoughts that தவறான சிந்தனைகள் வருகிறது. there are wrong thoughts that come. அதனால் அவனவன் தன்னுடைய மனைவியை கரம் பிடித்து அழைப்பதனால அல்லது அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதனால ஒரு தவறும் இல்லை. So if a husband does that same thing to his wife, it's not a problem. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தொடர்ச்சியாக எப்பொழுது பார்க்கும் போதெல்லாம் கட்டிப்பிடித்துக் கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் கரங்களை பிடித்துக் கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் எழுந்து கொண்டிருப்பாடு. நாங்க உண்மையான ஒரு தெய்வீக பிரசனத்தோடு கூட அவர்கள் அதை செய்தாலும் கூட பார்க்கிறவர்கள் அதை தவறாக பார்க்கிறார்கள். Even if a boy and girl are very naughty in their public display of affection, அதெல்லாம் வேதம் போதிக்கிறது. even if it's God's presence, உங்களுக்குள்ள வேசித்தனம் உள்ள நுழைந்து விடக்கூடாது. evil should not come to you. அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? What should you do for that? அவனவன் தான் செய்ய வேண்டிய கடமைகளை அவன் செய்ய வேண்டும். Each of the person should do their own duties. வாசிமா தொடர்ச்சியா. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. செய்ய கடவன் அப்படியே எப்படியே How? புருஷனுக்கென்று சில கடமைகள் இருக்கிறது. There are few duties of the husband. அப்படியே Like that only. மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய வேண்டும். The duties of the wife has towards her husband, she has to do it. மனைவியானவள் தன்னுடைய சுய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி அல்ல. ஒரு கணவன் மனைவி என்று சபையில இணைக்கப்பட்ட பிறகு After they united as husband and wife, ஒரு கணவன் தன் மனைவிக்கு அவன்தான் அந்த சரீரத்திற்கு அதிகாரி. the husband is the owner of the wife's body. அது போலவே Like that only. அந்த மனைவிக்கு For the wife, அந்த கணவன் the husband, அவனுடைய சரீரத்துக்கு அவன் அதிகாரி அல்ல. he doesn't have ownership of his body. மனைவி தான் அதிகாரி. The wife has it. காரணம் என்ன? So what's the reason? உங்களுக்குள்ள தவறு வராதபடிக்கு So mistake shouldn't happen between உங்கள் இருவருக்குள்ள both of you. ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுத்து You should respect each other. ஒருவரை ஒருவர் நேசித்து Love each other. முதலாவது கணவனும் மனைவியும் ஒருமனமாக வேண்டும். And husband and wife should be united. இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். Now we'll see what happens. 5வது வசனம். ஜெபத்திற்கும் உபவாசித்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இல்லாதபடி நல்ல கவனிங்க. Pay attention. ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒரு வீடை வாங்க வேண்டும், You're going to buy a house. ஒரு நிலத்தை வாங்க Or வேண்டும், you're going to buy a land. அல்லது ஏதோ ஒரு வாகனத்தை வாங்க Or வேண்டும், you're going to buy a vehicle. அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியம் நடக்க வேண்டும், Or a marriage to happen to you. ஏதோ ஒரு நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், Some good thing should happen to இல்ல you. என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க Or வேண்டும், my children should get good work. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்க A வேண்டும். good future should be the இப்படி future. பல காரியங்கள் நம்முடைய தேவைகள் இருக்கிறது. There are many needs like that. அப்ப இந்த காரியத்திற்கு கணவனும் மனைவி என்ன செய்ய வேண்டும்? So what the husband and wife should do for that? உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் The கொடுக்கிறது. Bible says you have to fast and pray. ஏன் உபவாசிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்க வேண்டும்? Why should you fast? Why should you pray? வாசிமா தங்கச்சி. இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். போதும் அங்க நிக்கு. அதுக்கப்புறம் மீதி படிக்கலாம். இங்க என்ன சொல்லப்படுகிறது? What does it say here?
இங்கே ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says you don't have to separate from each other. இது சரியான விதத்துல அநேகருக்கு புரிந்து கொள்வதில்லை. Many do not understand this. இது எதை குறித்து சொல்லப்படுகிறது? What does it signify? குடும்பங்களா இருக்கிறோம். Here is a family. தாம்பத்திய உறவுகளிலே In a marital relationship, நீங்கள் ஒருவரை ஒருவர் முதலாவது பேசிக்கொள்ள வேண்டும். because you both have to talk to each other. உபவாசம் என்று சொல்லும் போது வெறும் சாப்பாடு மாத்திரமல்ல, It's when you're fasting, it's not just food. அந்த தாம்பத்திய உறவுகளில் கூட நீங்கள் ஒரு மனதாய் கூடி நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். In this married relationships also, you should come together and talk. இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for this matter. இது ஒரு சில நாட்கள் In a few more days, நாம் உறவுகளை தடுத்து நிற்க வைத்து let's stop all the relations. பரிசுத்தமாய் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். Let's be holy and pray to God. அதைத்தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. That is what the Bible says. சில காலம் பிரிந்திருக்கலாம் என்று சொன்னால், For a great time with this, நீ அம்மா வீட்டுக்கு போயிடு, you go to your mother. நான் எங்க அம்மா வீட்டுக்கு, அது அல்ல. That is not what it's like. ஒரே குடும்பத்திலே In a ஒரு family, காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். when you're going to pray for a ஒரு certain வீட்டிலே நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும். good thing should happen in the family. அதற்காக தாம்பதிய ஆசை விருப்பங்களை சில காலம் விட்டு, ஒரு நாளோ 10 நாளோ ஒரு மாசமோ நீங்கள் ஒரு மனதாய் முதலாக தீர்மானம் எடுக்க வேண்டும். You have to take a decision to suspend your marital relationship அந்த desires for a time. தீர்மானம் எடுத்த பிறகு After you take that decision, இப்ப வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, now வாசிப்பா see what the Bible says. நீங்க மீண்டும் கூடி வாழாதபடிக்கு சாத்தான் தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்வோம். clap hands and clap. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த போதனை சபையில எதற்கு போதிக்கப்படுகிறது? Why is this preaching preached in the church? முதலாவது கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டும். Because the husband and wife should understand. கருத்து வேறுபாடுகள் இருக்கும் என்று சொன்னார், If there are conflicts, ரெண்டு பேரும் மனம் திரும்பி இருப்பேன் என்று சொன்னார், if both of you are repentant, முதலாவது நீங்கள் இரண்டு பேரும் ஒருமனப்பட்டவர்களாய் பேச வேண்டும். both of you should come together and ஒரு one man talk. காரியத்திற்காக தீர்மானம் எடுக்க You should வேண்டும். take a decision. உபவாசம் இருக்க You have வேண்டும். to fast. ஜெபிக்க You வேண்டும். have to pray. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து விடுவார். God will do glorified. ஆனால் அநேக இடங்களில் என்ன நடக்கிறது? But what happened in certain times? கணவன் ரட்சிக்கப்பட்டால் If the husband is மனைவி ரட்சிக்கப்படுவதில்லை. wife is not repentant. சரி, மனைவி ரட்சிக்கப்பட்டால் The wife is repentant. கணவன் The ரட்சிக்கப்படுவதில்லை. husband is not இங்க repentant. என்ன நடக்கிறது? So what இந்த happens? இரண்டு பேருக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்கிறது. A few conflicts of interest starts coming. பிசாசு கொண்டு வர தந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். We will teach you the tricks for the Satan. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, The what God, the Holy Spirit is telling to you. காதுள்ளவன் கேட்க கடவன். Whoever is here, let him தயவு செய்து கவனிங்கள். pay attention. நம்முடைய குடும்பத்திலே தெய்வீக சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னார், If there should be divine peace in the family, சந்தோஷம் வர வேண்டும் என்று if சொன்னார், there should be happiness, நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். if I am repentant, it's true. கணவனாகிய நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். I am the husband, I have repented, it's true. மனைவியாகிய நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். I am the wife, I have repented, it's true. இருவரிலே யாரோ ஒருவர் மனம் திரும்பவில்லை. But one of them hasn't repented among them. உண்மைதான். It is true. எப்படி அவர்களை ஆதாயப்படுத்துவது? Now, how do you get them? என் கணவனை எப்படி How ஆதாயப்படுத்துவது? how do I convince them? என் மனைவியை எப்படி How do I ஆதாயப்படுத்துவது? convince my wife? என்னுடைய நடக்கையினாலே அவர்களை ஆதாயப்படுத்தி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn to convince them by the way we walk. ஆதலால் என்ன செய்கிறார்கள்? சில சபைகளிலே நடந்திருக்கிற சம்பவம் எங்கள் கண்களால் கண்டிருக்கிறோம். This is a incident that happened in a few churches. முதலாவது இந்த தாம்பதிய உறவுகளை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். They will stop any marital relationship happening with husband. இந்த உறவு தடுத்து நிறுத்தின உடனே Because they stop that தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் without able to controlling the ஒரு desire. பக்கம் கணவன் தவறி விடுகிறார், One side the husband goes அல்லது என்று சொன்னால் மனைவி தவறி or விடுகிறார். the wife goes the wrong. அதன் பிறகு நாம் என்ன செய்கிறோம்? Now what do we do after ஓ, that? என் மனைவி சரியில்லை, My wife is not. அவள் தவறான வழிக்கு போய்விட்டார். She's gone in the ஓ, wrong. என் கணவன் சரியில்லை, My wife is அவர் தவறான வழிக்கு my போய்விட்டார். husband has gone wrong. தவறு எங்க இருக்கிறது? Where is the mistake? நீங்கள் கூடி வாழாதபடினாலே For you're not to come பிசாசு together. உள்ளே நுழைந்து விடுகிறார். Satan came in. உள்ளே நுழைந்து விட்டபடியால் Because he came உங்களுக்குள்ளே தவறான உறவுகளை கொண்டு வந்து in விடுகிறார். wrong relationship. தவறான உறவுகள் வந்தவுடனே Because wrong குடும்பங்கள் உடைந்து போகிறது. families are ஒரே broken. வீட்டில வாழ்கிறோம், You live in the same house. ஒரே குடும்பத்தில வாழ்கிறோம். In the same family. கணவன் இருக்கிறார், Husband is there. மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், மாமியார் இருக்கிறார்கள், மருமகள் இருக்கிறார்கள், கூட்டு குடும்பமாய் வாழ்கிறோம். ஆனால் ஒருவரை ஒருவர் நேசிப்பதில்லை, They don't love each other. ஒருவரை ஒருவர் பேசுவதில்லை. They don't talk to இது each other. எங்கிருந்து வந்தது? Where did this come from? எப்படி வந்தது? How did this ஏன் come? வந்தது? Why did it? என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? Have you ever thought about it? வேதம் தெளிவாய் போதிக்கிறது, Bible clearly says. உங்களுக்குள் சாத்தான் நுழைந்து விடாதபடிக்கு So Satan should not come and நீங்கள் tempt you. கூடி வாழ வேண்டும். Come together. இதான் தேவனுடைய திட்டம். That is
is God's plan. தேவனுடைய தீர்மானத்தில் அது It வைக்கப்பட்டிருக்கிறது. is written in His plan. ஆதியிலே தேவன் இணைத்ததை What God had மனிதன் பிரிக்க கூடாது. with man not. இதான் வேத சத்தியத்தின் உண்மைகள். This is the truth of the Bible. பாருங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது உண்மைதான். It is true Adam and Eve did sin. ஏவாள் முதல் பாவம் செய்து விட்டார். Eve did the first sin. கர்த்தர் என்ன செய்திருக்க வேண்டும்? What should have God done? நியாயாதிபதியாகிய கர்த்தர் என்ன செய்திருக்க வேண்டும்? What should the righteous God have done? என் மகனாகிய ஆதாமை இப்படி கெடுத்து விட்டாயே, You spoiled my son Adam. ஆதலால் இவனுக்கு வேறொரு துணை நான் உண்டாக்குகிறேன். So I will create another நீ man. இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போய் என்று சொல்லியிருக்க வேண்டும். He could have told Eve to leave the garden. நியாயாதிபதி கர்த்தர் அதை செய்யவில்லை. But the righteous God didn't do that. நியாயாதிபதி கர்த்தர் அதை செய்யவில்லை. He didn't do that. நன்மை தீமை அறியத்தக்க அறிவு இரண்டு பேருக்கு வந்துவிட்டது. Both of them got the knowledge of what is good, what is ஆதலால் இந்த தோட்டத்தை விட்டு இரண்டு பேர் வெளியே so போங்கள். both of you leave the garden. அன்றைக்கே பிரிக்காத தேவன் That God didn't separate that. இன்றைக்கு வரைக்கும் குடும்பத்தை பிரிக்கவில்லை. Till today hasn't separated இந்த the குடும்பத்தை பிரிக்கிறது வேற யாரும் இல்லை, There's no one else to separate the family. சாத்தான் குடும்பத்தை It பிரிக்கிறார். is Satan who is destroying. பிசாசு குடும்பங்களிலே சமாதானமற்ற சூழ்நிலை கொண்டு வருகிறார். He brings no peace. There's no peace in your family because of that. ஆனால் வேதம் சொல்லுகிறது, That's what the Bible says. ஒருவனை யாவாம் ஒருவர் மேற்கொள்ள வந்தார், If one man went இரண்டு against பேர் எதிர்த்து நிற்க வேண்டும். two should withstand her. முப்பரி நூல் சீக்கிரமாய் அறுந்து A போவார். 3/4 cord is not quick. ஒரு பக்கம் கணவன், One side is the இன்னொரு பக்கம் மனைவி, one side is the wife. மூன்றாவது தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கும் பொழுது When third and God is in the உன் midst, குடும்பத்தை யாரும் பிரிக்க முடியாது. no one can separate your உன் family. குடும்பத்தை யாரும் உடைக்க முடியாது. No one can break your family. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do for என் them? தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். I should pay attention. என் தேவனுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க I வேண்டும். should surrender to God. ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும்? Lord, what should I do? உபவாசம் இருக்க வேண்டுமா? Should I fast? ஜெபிக்க வேண்டுமா? Should I pray? அதற்காக என்னை என்ன செய்ய சொல்லுகிறேன்? What am I supposed to do for உம்முடைய them? சித்தம் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. Whatever you will desire. என் குடும்பத்திலே சமாதானம் வர வேண்டும் ஆண்டவரே. There should be peace in the family. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றா இருக்க வேண்டும் ஆண்டவரே. My children's future should be good. நாங்கள் பல நன்மைகளை இடத்திலிருந்து பெற்றுக் We கொண்டிருக்கிறோம். have received a lot of good from சின்ன you. சின்ன காரியங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தது, For small things there are fights. ஆனால் நாங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So we're living separate. சமுதாயத்திற்கு முன்பாக நாங்கள் சந்தோஷமா இருப்பதை உங்களுக்கு காட்டிக் கொள்கிறோம். In front of the society we look happy. ஆனால் குடும்பத்திலே But in the family நாங்கள் ஒற்றுமையா இல்ல ஆண்டவரே. we are not one. கேட்டு பாருங்க, You ask God. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரா. God will bless you. யாத்திராகம உபாகம் Deuteronomy 4ஆம் அதிகாரத்திலே chapter 4. 9-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். Let's read verse 9 and 10. ஏன் இவ்வளவு தெளிவாய் போதிக்கப்படுகிறோம்? Why is it preached so சில clearly? காரியங்களை ஏன் வெளிப்படையா இது சொல்லிக் கொடுக்கிறோம்? Why are we openly teaching it? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Because we have to know. வரப்போற எதிர்காலங்களிலே Because in the future, வாலிபன் தம்பி தங்கச்சிகள் all the young boys and girls, இவைகளெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். they have to understand this. புரிந்து கொள்ளாவிட்டால் If you don't understand this, நாளைக்கு கண்ணீர் வடிக்கும் பொழுது, tomorrow when you shed ஐயோ tears, என் போதகர் சொன்னாரே, that day my preacher preached, என் தாய் தகப்பன் சொன்னார்கள், my parents said, என் ஆசிரியர்கள் my சொன்னார்கள், teacher என் said, சித்தப்பா மாமா சொன்னாரே, my uncle said, நான் கீழ்ப்படியாமல் போனேனே. I did not listen. அன்றைக்கு கண்ணீர் வடிப்பதற்கு முன்பதாக That day before you shed இன்றைக்கு tears, கர்த்தருடைய கண்போடு கூட கற்றுக் today கொடுக்கிறார். God is teaching you உன் love. எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று If your சொன்னார். future has to be blessed, தேவனோடு கூட இணைந்து வாழ பிரயாசப்படுங்க. learn to be united with God. தேவன் உங்கள் குடும்பங்களை இணைத்து வாழ வைப்பார். God will unite your family. இங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். Let's see what happens here. கர்த்தர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று Let's பார்ப்போம். see how God teaches. ஓரவிலே உபாகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ நிற்கும் பொழுது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படிக்கு பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கும் பயந்திருக்கும்படிக்கு அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட நீ மறவாதபடிக்கு உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையா இருந்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Let's clap our hands and thank God. கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாத்தீங்களா? See how he's teaching God's children. ஊழியக்காரனை அழைக்கிறார். He calls a servant of God. என் காரியத்தை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள். முதல்ல நீ தெரிந்து கொள். First you know what my நான் சொல்லுவதை நீ கவனி.
You pay attention. நீ கற்றுக்கொள். You learn. நீ கற்றுக்கொண்டு You learn. உன் பிள்ளைகளுக்கு And your children. பின்வருகிற சந்ததிகளுக்கு And all the descendants of இதை the பற்றி போதி. preach it. நீயும் வாழ்வதில்லை, You also don't. உன் பிள்ளைகளுக்கும் போதிப்பதில்லை. And you also don't preach it. எப்படி நீ சமாதானத்தை எதிர்பார்க்க முடியும்? How do you expect peace? சிந்தித்து பாருங்க. You think it's முதலாவது நான் தேவனுக்குள் இருக்கிறேனா? first, am I in that? அங்க வேதம் அதை நான் சொல்லுகிறது. That is what the Bible. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி. On the day that you sit before the Lord, அப்ப தேவனுடைய சமூகத்துல நான் போகும்போது when you go in God's presence, அவர் முதலாவது எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். first He teaches me. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். I teach you. நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். You should teach your children. அப்படி ஒரு மனதாய் நாம் செயல்படும் போது When we work like that நம்முடைய united, பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக ஆசீர்வாதமா இருக்கும். our children's future will be very blessed. இது நாம் சில நேரங்களில் செய்வதில்லை. We do not do this sometimes. இதை நாம் அறிந்து கொள்ளாமல் போகிறபடியா Because we do not know this. என்ன இந்த போதகர் எப்பொழுது பார்த்தாலும் வேதத்தை படி என்று சொல்லுகிறாரே. This preacher is always telling to read the Bible. வேதத்திலே தான் மனிதனுடைய எல்லா வாழ்க்கைக்கும் பதில் இருக்கிறது. For every question man in his life, the Bible has இந்த answered. உலகத்தில் கடவுள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவனும் But the one who says there is God, கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களும் and atheist who says there's no God, எல்லாரும் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இந்த பரிசுத்த வேதாகம் ஒன்றுதான் பதில் கொடுக்கும். for all the questions they ask, only the Bible can give them an answer. எந்த கோணத்திலாவது நீ கேள்வி கேட்டுப்பார், You can ask it no anywhere. வேதத்தில் தான் பதில் உனக்கு கிடைக்கும். There's an answer in the Bible. இதை சங்கீதக்காரனாகிய தாவீது David, the ones who wrote Psalms, தன் வாழ்க்கையின் அனுபவத்திலே in the experience of his life, பல காரியங்களை அவன் கற்றுக்கொண்டான். he learned many things. என்ன கற்றுக்கொண்டான்? What did he learn? நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது, Whenever I walk not desiring to go, வழி தப்பி நடக்கும் பொழுது when I go astray, பல உபத்திரவங்களை நான் சந்தித்து விட்டேன். I face many difficulties. ஆனால் But இதுதான் வழி என்று நான் தெரிந்து கொண்ட பிறகு after I knew this is the way, இந்த வேத சத்தியங்கள் these Bible என் verses, வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்த தெரியுமா do you know how much happiness it got in my என்று life? சொல்லி சங்கீதத்தில் எழுதி வைத்து விட்டு மட்டுமல்ல, Not only did he write it in Psalms, தன் வாழ்க்கையிலே தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறார். he teaches his child. 1 புஸ்தகம் The book of First Chronicles, 28வது அதிகாரம் 28th chapter. 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க Let's கேட்போம். read verse 9. 1 Chronicles 28:9. எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கும். நான் வாசிக்கட்டுமா? 1 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, தாவீதுக்கு முதிர் வயது, அவன் இப்போ கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். David is very old, he's living at the end of his days. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து அவரை உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ அவரை சேவிக்க கடவாய். கர்த்தர் எல்லாருடைய இதயங்களையும் ஆராய்ந்து நம்முடைய நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டார், அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிட்டு விடுவார். கேட்டீங்களா வசனத்தை? Did you listen to the verse? வெறும் ஆசீர்வாதம் மட்டும் சொன்னாரா? Did he say only the blessing? உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டார் மட்டும் சொன்னாரா? Did he say not to forsake you forever? நீ அவரை தேடினா If you seek him, அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். he will never cast you. ஆனா நீ அவரை தேடாம போயிட்டா, But if you don't seek him, அவரை கைவிட்ட பிறகு ஐயோ கடவுள் என்னை கைவிட்டார்னு சொல்லக்கூடாது. after he forsakes you, you can't say God forsakes you. அதனால என் குமாரனாகிய சாலமோனே, So my son Solomon, நீ இதை அறிந்து கொள். know this. 20வது வசனம் வாசிங்க. Let's read 20th verse. அதே அதிகாரத்துல 20வது வசனம். தாவீது ஏ, தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, ம், நீ நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஏ, என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதை நீ முடித்து தீர்மட்டும்
ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Hallelujah. Clap our hands and thank God. ஆலோசனை கொடுக்கும் பொழுது When you're giving counsel, நீ அவரை விட்டு விட்டார், you shouldn't leave. அவர் உன்னை கைவிட்டு விடுவார். If you leave him, he'll forsake you. மீண்டும் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். Again, he gives him a நீ counsel. பலம் கொண்டு தைரியமானதோடு கிடையாது. Be courageous. அவர் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். He's promised us. என் மகனாகிய சாலமோனை வைத்துதான் நான் ஆலயத்தை கட்ட போகிறேன். With my son Solomon, will build the temple. உன்னுடைய கையில அதிக ரத்தம் இருக்கிறது. There is a lot of blood in him. நீ அநேக பாவத்தை செய்து You have done a lot of sin. உன் கையில ரத்தப்படி இருக்கிறது. And there is blood bleeding. ஆனால் எனக்கு ஒரு மகன் தேவை. So I need a son. அது தூய்மையா இருக்க வேண்டும். He should be. ஆனால் அந்த மகனிடத்திலிருந்து நான் ஆலயத்தை கட்ட போகிறேன். From that pure son, I will build my temple. நண்பார்ந்தவர்களே, My dear people, நாம் தேவனுடைய சமூகத்துல we, when we come to God's நாம் house, பரிசுத்தமாய் வாழும் பொழுது if we live holily, குடும்பங்களை தேவன் நம்மை கொண்டு கட்டுவார். God will build families through us. அன்றைக்கு சாலமோன் பெரிய உலகத்துல பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்தை கட்டினார். That day Solomon built the most biggest temple in the அந்த world. ஆலயத்தை காட்டிலும் But more than a temple, நீயும் நானும் தான் விசேஷ ஆலயமா இருக்கிறோம். you and me are the most special temple. நீங்கள் தான் அந்த ஆலயம். You are the temple. நீங்கள் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று If சொன்னார். you have to build a temple, ஒரு கணவன் தன் மனைவியுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று if சொன்னார். a husband has to build a wife's temple, ஒரு மனைவி தன் கணவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று if a சொன்னார். wife has to build a husband's temple, பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று if சொன்னார். parents have to build a temple for the children, பலம் கொண்டு திடமனதாயிரு, you should be strong and courageous. கலங்காது திகையாது. Don't worry, don't தேவன் worry. வாக்குத்தத்தம் பண்ணவர். God has promised உன்னை you. விட்டு விலகவும் மாட்டார், He will not leave you. உன்னை கைவிடவும் He will மாட்டார். not forsake கரங்களை you. தட்டி Let's ஆண்டவருக்கு. clap hands and thank God. அடுத்தபடியாக Next, நாம் பெற்றோர்கள் இப்போது ஒரு மனமாய் விட்டோம். now the parents are in one mind. வசனத்தை கேட்டோம், மனம் திரும்பினோம். ஒரு அளவுக்கு நாம் மனம் திரும்பி We விட்டோம். listened to the words, now we repented and in one mind. ஆதியாகமத்துல ஒரு பகுதி இருக்கிறது. There's a part in Genesis. இது கேட்பதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். It might be hard to listen, ஆனால் பெற்றோர்களாகி நாமானாலும் சரி, but we the parents also, வாலிப தம்பி தங்கச்சினாலும் சரி, or the young boys and girls, இந்த காரியத்தை கேட்ட பிறகு after listening to ஒரு this, மனம் திரும்புதல் வரவே வேண்டும். you should get a repenting heart. பாருங்க, தகப்பன் ஒன்றை சொன்னால் தாய் ஒன்று செய்தார்கள். What the father said one thing, the mother did another thing. ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு காரியத்திலே சில வித்தியாசங்கள் இருக்கிறது. Why? Because there's a difference between the two. ஈசாக்கு மூத்த மகனை நேசித்தார். Isaac loved the first son, மனைவியானவள் இன்னொரு இளைய மகனை நேசித்தார். but the wife loved the second son. தகப்பன் சொல்லுகிறார், நீ வேட்டையாடி எனக்கு நல்ல ருசி உள்ள பதார்த்தத்தை கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். Now the father says, hunt and cook me a meal. மனைவி என்ன செய்கிறார்? What did the wife do? அந்த பிள்ளையினுடைய காரியத்தை சிந்தனைகளை கெடுத்து, She spoiled the thoughts of the நீ child. போய் முதலாவது செய்து கூட நீ அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள். She tells him to go give the meal and you take the blessing first. ஒரே கர்ப்பத்தில் இரண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. In the same womb there were two children born. தாய் ஒரு பிள்ளையை நேசிக்கிறார், The mother loved one child. தகப்பன் ஒரு பிள்ளையை The நேசிக்கிறார். father loved another child. இதன் விளைவு என்ன நடந்தது? What is the consequence of அவன் this? ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போனான். He got the blessing. 20 வருடம் அவர்களுக்குள்ளே பகை வந்தது. But 20 years there was enmity between the ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் 2 வருஷம் இடைவெளி வந்துவிட்டது. Esau and Jacob had 20 years of enmity. தேவன் தம்முடைய வாக்குத்தத்த வாசனங்களை நிறைவேற்றும்படி, For God to fulfill his promise, நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போ, you go back to your father's land. நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். You go, I'll be there with you. இப்போது அங்க வந்து குடும்பம் சமாதானமானார்கள். Now there a family comes into peace. எத்தனை வருடங்களுக்கு பிறகு? After how many years? 20 வருடங்களுக்கு பிறகு After 20 years, யாக்கோபும் Jacob, ஏசாவும் Esau, குடும்பமும் ஒன்றானார்கள். that family became one. அப்ப ஏசா குடும்பமும் யாக்கோபு குடும்பம் ஒன்றானது. So Esau's family and Jacob's family became இப்போ one. இந்த குடும்பம் சமாதானமான பிறகு Now after this family it was அவன் இருந்த தேசத்திலிருந்து இப்போது ஏசா இருக்கிற இடத்திற்கு வந்து விட்டார்கள். யாக்கோபும் குடும்பத்தாரும். Now Jacob travels to the place he was and comes to Esau's place. இப்ப யாக்கோபுடைய பிள்ளைகளிலே ஒரு பெண்மணி பிறந்திருக்கிறார். Now in the descendants of Jacob there's a girl child born. அவள் பெயர் தீனாள். Her name is Dinah. இந்த தீனாளுடைய வாழ்க்கையை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Today we are going to see about the life of Dinah. அதனால் வாலிப தம்பி தங்கச்சி, So my young boy, தயவு செய்து இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus, உங்களை கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், we put our hands இந்த together. வார்த்தைகளை கவனிங்கள். Pay attention to these verses. இன்றைக்கு நீங்கள் உண்மையிலே கர்த்தரை விசுவாசிப்பது உண்மை என்று If சொன்னார், you truly believe God, பெற்றோர்களாகி நீங்களானாலும் சரி, whether the parents it's here, வாலிப தம்பி தங்கச்சிங்களாலும் சரி, or the young boys and girls, ஆதியாகமம் 34 அதிகாரம் முதல் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். read Genesis chapter 34 completely. தீனாள் என்ன செய்தார்? What did Dinah do? தேசம் எப்படி இருக்கிறது? How was the country? இந்த தேசம் எப்படி இருக்கிறது? How was this country? சுற்றி பார்க்க வீட்டை விட்டு வெளியே போனார். She goes out of her house to see. வெளியே போன இடத்திலே In the place she goes to ஒரு மனிதன் கண்டு,
A man sees her, அவளை நேசித்து he loves her, அவளிடத்தில் தவறு நடந்து விட்டது. and a mistake happens. ஆனால் என்ன செய்கிறார்கள்? But what happens? இப்படி தவறு செய்து விட்டோமே, We did a mistake like இந்த this. பெண்ணையே நாம் திருமணம் செய்து கொள்வோம் I'll marry this woman. என்று சொல்லி குடும்பத்திலே அந்த பைய வீட்டுக்கார் வருகிறார்கள். So to ask for the bride's hand, the groom people come with their family. என் தங்கச்சி இப்படி கெடுத்து விட்டார்களே You spoiled my என்று சொல்லுகிற கோபம் சகோதரர்கள் மத்தியிலே மிகவும் அதிகமாக இருந்தது. The brothers had a lot of anger about that. என் அன்பு சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, வாலிப தம்பி தங்கச்சிகளே, my young boys and girls, ஒருவர் தவறு செய்கிறது நிமித்தம் because one did wrong, இப்பதான் குடும்பம் சமாதானமானது. now only the family was 20 peace. வருடங்களுக்கு பிறகு உடன் பிறந்த சகோதரர் ஒன்றாயிருக்கிறார்கள். After 20 years, the brothers have gotten இப்போ together. பிள்ளைகளால் வரக்கூடிய விளைவு, Now see the consequences of the child is doing. கவனிங்கள், பிள்ளைகளால் வரக்கூடிய விளைவு. These are the consequences of the child's doing. இப்போது அந்த ஆண் வீட்டார் என்ன செய்கிறார்கள்? Now what is the groom side doing? இந்த மகளை நான் மிகவும் நேசிக்கிறேன், I love this girl. இந்த மகளை நான் மிகவும் நேசிக்கிறேன், I love this woman. ஆனால் உங்கள் குடும்பங்களோடு கூட நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள பிரயாசப்படுகிறோம். We want to build a relationship. எங்கள் தேசத்திலே நீங்கள் வாழலாம், You can live in a, வியாபாரம் செய்யலாம், you can trade, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். you can do whatever you want. நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்வோம். Let there be a good relationship. எங்கள் ஆண் மக்களை உங்களுக்கு கொடுக்கிறோம், We'll give our males to you, உங்கள் பெண் மக்களை எங்களுக்கு கொடுங்க and you can give your daughters to என்று us. சொல்லி This is what the, அவர்கள் இதயபூர்வமாக போய் கேட்டார்கள். and with a full heart they went and asked them. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபுடைய பிள்ளைகள் But God's chosen Jacob's children, என்னுடைய சகோதரியை இப்படி கெடுத்து விட்டார்களே என்று சொல்லி they defiled my sister like this மிகவும் கோபமா இருந்தபடியா because they were angry ஒரு வஞ்சகத்தோடு கூட, with a deceitful heart. அப்படி என்று சொன்னா, If you say like that, என் சகோதரி உனக்கு மனைவியாக கொடுக்கிறோம், if we have to give our sister as your wife, ஆனா எங்களுக்கென்று ஒரு முறை இருக்கிறது. but we have a culture. அது என்னவென்று சொன்னால், What is it? விருத்த சேதனம் செய்ய வேண்டும். You have to do circumcision. அப்படி விருத்த சேதனம் செய்து கொள்வீர் என்று சொன்னால் If you do the circumcision, எங்களுடைய பெண்மார்களை உங்களுக்கு கொடுக்கிறோம். we will give our girls to you. பாருங்கள், ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்புகிறபடியால் Just because a man loves a woman, எதை குறித்தும் அவர்கள் யோசிக்கவே இல்லை. they don't think about anything. எதை குறித்தும் They யோசிக்கவே, don't think about anything. அவளை அடைய வேண்டும், அவ்வளவுதான். I have to get her. அந்த பெண்ணை அடைய வேண்டும், She has to get. He has அந்த ஆணை அடைய வேண்டும். to get that. அது எந்த முறை என்று நாம் சில நேரங்களில் பார்ப்பதில்லை. Sometimes they don't see what is the ஆனால் relation. தாய் தகப்பனுக்கு நாம் ஒரு வழியாய் மாறி போகிறோம். But we become a way to the parents. தாய் தகப்பனுக்கு ஒரு வழியாகவே மாறி போகிறது. A way changes to the parents. வாழ்நாள் முழுதுமாக அதை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவர்களை கற்பனையோடு கூட வளர்த்த அந்த பிள்ளைகள் The children they raised up with dreams. தவறான பாதையில் போய் கண்ணீர் வடிக்கும் பொழுது When they go in the wrong path and cry, அந்த கண்ணீரை பார்த்து இன்னும் கண்ணீர்ல வாழ்ந்தார்கள். they see that tears and they more tears. அன்றைக்கு எல்லாம் நடந்தது. That is what happened that day. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த உற்சாகத்திலே What did they do in that excitement? அங்க இருக்கிற அத்தனை மக்களும் ஆண் மக்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள். All the males in that country did the circumcision. இதுல ஒரு காரியத்தை இந்த யாக்கோபுக்கு, இந்த சகோதரனுக்கு நன்றாய் தெரியும். One thing what these brothers do இந்த is, விருத்த சேதனம் செய்த பிறகு after circumcision, சரீரத்துல மிகவும் வலி அதிகரிக்கும். there will be a lot of pain in the body. 3 நாள் மிகவும் 3வது நாள் வலி அதிகரிக்கிறது. The third day the pain is a lot. அந்த வலி அதிகரித்ததனால் Because of that pain, அவர்களுடைய பலன் குன்று போகிறது. their strength is low. இப்போது யாக்கோபுடைய சகோதரன் என்ன செய்தார்கள்? அவருடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? Now what did Jacob's son do? அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் தெரியுங்களா? You know what they did? எல்லா ஆண் மக்களையும் வெட்டி போட்டார்கள். They killed every male there. எல்லாரையும் கொன்று போட்டார்கள். They killed everybody. ஒரு பிள்ளை தவறு செய்கிறது நிமித்தம், Just because one child did wrong. அந்த தீனால் தவறு செய்தது நிமித்தம் Just because Dina did wrong. அந்த ஆண் மக்கள் எல்லாம் கொன்று போட்டார்கள். They killed all the males. யோசித்து பாருங்க. You think and see. வாலிப தம்பி தங்கச்சி, My dear brother, உன் young boys பெற்றோருக்கு and girls, கீழ்ப்படிந்து நட. you have to be obedient to your உன் parents. தேவனுக்கு பயந்து நட. You have to be fearful to your God. முப்பரினோடு சீக்கிரமாய் அறந்து போக. A 3-4 call is not quick. தேவன் சொல்லப்பட்ட வேத சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வோம் என்று If சொன்னார். you understand the verses of தேவன் நமக்கு கிருபை அளிப்பாராக. God will give us வாலிப His தம்பி grace. தங்கச்சிகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? You know what does the Bible say about the young boys? 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள். The book of 1 John. இந்த யோவான் எப்படி ஒரு உற்சாகத்தோடு கூட நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். How John writes in இந்த the வேத book. பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் If you read this Bible verse, மிகவும் நன்றா இருக்கும். it will be very good. 1 யோவான் 1 John 2ஆம் அதிகாரம் chapter 2. 13வது வசனத்தை வாசித்து 13-14 வசனங்களை வாசிங்க. Let's read the 13th verse. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் உங்களை குறித்து சொல்லுகிறது. The Bible says what kind of a person you are. வாசிங்க. பிதாக்களே, பிதாக்களே,
ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அதாவது நம்முடைய குடும்பங்களுக்கு யோவான் ஒரு மாபெரும் நற்செய்தி எழுதுகிறார். So to our families, John writes a good news. ஆதியில தேவன் என்ன சொன்னாரோ What God said in the beginning, அதை தான் இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். that is what He's telling them today. அதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். That is what I'm writing to you. என்ன எழுதுகிறார்? What does He write? வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, பிதாவை உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கினை ஜெயிக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுது. கரெக்டா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Let's clap hands and thank God. இப்ப சொல்லுங்க, Now you say, என்னால முடியல, I cannot do this. ஐயோ இந்த காரியத்துல என்னால ஜெயிக்க முடியல. I cannot overcome this evil. நீங்கள் உங்கள் மாம்ச சிந்தையில In your fleshly thought, தவறாய் நினைக்கிறபடியால் தான் because you think wrong, உங்களால் அந்த மாம்சீக இச்சையை மேற்கொள்ள முடியவில்லை. you are not able to overcome them. இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? வாலிபரே, My young, பொல்லாங்கினை நீங்கள் ஜெயித்தீர்கள். you have overcome the evil one. வாலிபர்களே, Young man, நீங்கள் பலவான்களை ஜெயித்தீர்கள். you are strong and you எப்படி நீங்கள் ஜெயித்தீர்கள்? How did you overcome? வேத வசனத்தின் வழியாய் ஜெயித்தீர்கள். You want them to கரெக்டா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப என்னால முடியல, I am not able to. நான் யாரையா விரும்பிட்டேன், என்னால அவரை விட முடியல, என்னால அவரை விட முடியல, என்னால அந்த மாதிரி விட முடியல, I cannot leave her. விட முடியல, கண்ணீர் தான் வரும். If you're not able to leave, you'll only end up in tears. வெளிப்படையாக கடிந்து போதிக்கப்படுகிறது. It's a preaching given very straight. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand. வாலிப தம்பி தங்கச்சி, Young boys and girls, வேத வசனத்துக்கு செவி கொடு. pay attention to the நீ word. வேத வசனத்துக்கு செவி கொடுக்காமல் போவாய் என்று சொன்னால் If you don't listen to the word, நீதிமொழியின் புஸ்தகம் the book of Proverbs, எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழியின் புஸ்தகம் the book of Proverbs, 5ஆம் அதிகாரத்திலே chapter 5. என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Let's see what it says there. முதலாவது 12வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். Let's read from the நீதிமொழியின் புஸ்தகம் Proverbs, 5ஆம் அதிகாரம் chapter 5, 12லிருந்து வாசியுங்கள். verse 12. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணிவிட்டது. இப்ப போதிக்கப்படும் போது When it's preached, உங்க மனம் என்ன சொல்லுச்சு? what does your heart say? இவங்களுக்கு வேற வேலை இல்லப்பா, They don't have better ஐயா job. பாப்பா தானே நம்மளை பத்தி தான் இவங்க போச்சுனே இருக்கிறாங்க. They're always preaching about என்ன பண்ணுச்சு? what it happened. அலட்சியம் பண்ணிடுச்சு. You didn't want to listen to it. பெற்றோர்கள் சொல்லும் போது இது என்ன பண்ணிடுச்சு? What did the heart do? அலட்சியம் They பண்ணிடுச்சு. despised it. ஐயோ, என் போதகத்தை நான் மறந்தேனே, Woe to me, I forgot. அலட்சியம் பண்ணினேனே. I despised வாசிங்க. it. என் போதகரின் நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை கேட்காமல் போய்விட்டேனே. எப்போ இது வரும்? வாசிங்க. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் முள்ளானனே என்று நீ முறையிடுவாய். எப்பொழுது? When will this happen? நீ கீழ்ப்படியாமல் போவாய் என்று சொன்னார். When you do not obey. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போவாய் என்று சொன்னார். When you do not obey God's word. நீ அலட்சியம் பண்ணி எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீ தீர்மானம் எடுப்பாய் என்று If சொன்னார். you despise it and say you know ஒரு it. நாள் ஐயோ என் போதகருடைய பேச்சை கேட்காமல் போனேனே நீ கதறுகதல் நாள் வருவதற்கு முன்பதாக Before a day comes when you're going to cry, oh, I didn't listen to my preacher. இதே பிரசங்கின் புஸ்தகம் 12:1 சொல்லுகிறது. The same the book of Ecclesiastes 12:1 says. வாலிபர்களே, Young வாலிப தம்பி தங்கச்சிகளே, young boys and girls, உன் படைத்த கடவுளை
நினை. You think about your God. காரணம் என்ன? What is the reason? தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாக, Before the evil days come. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாக Before the evil days come. உனக்கு முன்பாக தீங்கு பிசாசு விதைத்து வைத்திருக்கிறார். Satan has sown the seed. முட்களை விதைத்து He வைத்திருக்கிறார். has given you பல weeds. தீமைகளை விதைத்து He வைத்திருக்கிறார். has given you much evil. அந்த தீமை உன்னை அணுகக்கூடாது என்று சொன்னார். If that evil should not touch உன் you, வாலிப பருவத்திலே in the days you உன் feel, தேவனாகிய கடவுளை நினை. remember your உன் Creator. பெற்றோர்கள் சொன்னை கேள். Listen to your உன் parents. போதகருடைய போதகத்தை கேள். Listen to the preaching of God. எல்லாவற்றிற்கும் மேலாக Top of all that. வேத வசனம் சொல்லுகிறபடி கேட்பா என்று சொன்னார். If you listen whatever the Bible இந்த says, உலகத்தில பொல்லாங்கினை உங்களால் ஜெயிக்க முடியும். you can overcome evil. பலவான்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். You can overcome all the strong. எதில மேற்கொள்ள முடியும்? What can you do? வேத வசனத்தின் வழியாய் மேற்கொள்ள You can முடியும். overcome them through the Bible. ஒருவனை யாவாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் If man might prevail இரண்டு against பேர் one, எதிர்த்து நிற்கலாம். two should withstand. முப்பரினூல் சீக்கிரமாய் அறுந்து A போவார். threefold cord is not quickly broken. தேவனுடைய பிள்ளைகளே, My dear God's people, நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். let us surrender ourselves. தொடர்ச்சியாய் கணவன் எப்படி வாழ வேண்டும், Let's continue to our மனைவி husband. எப்படி வாழ வேண்டும், Our wife should. பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று Our சொல்லி children should live. நாம் தொடர்ச்சியாய் பார்க்க We'll போகிறோம். see the continuity. இந்த செய்தியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep this in your mind. ஒருவேளை புரியாவிட்டால் If you do not understand, தனிப்பட்ட விதத்தில in your individual, அது கணவனானாலும் சரி, whether it's the husband மனைவியானாலும் சரி, or the wife, வாலிப தம்பி தங்கச்சிகளாலும் சரி, or it's a young child, தனிப்பட்ட விதத்தில in your individual, ஆலோசனை கேட்பீர்கள் சொன்னால் if you want counsel, வேத சத்தியத்தின்படி உங்களுக்கு ஆலோசனை or கொடுப்போம். God of the Bible or something, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God would see to it. கண்களை மூடி சிரம் தாழ்த்தி ஜெபிப்போம்.